நான் உங்கள் பைராஜ். பாஜக மும்மொழி கொள்கையை இந்தியாவில் செயல்படுத்த வேண்டும் என்று மும்புறமாக இருக்கிறது. பாஜக நோக்கம் மும்மொழி கொள்கை அல்ல, தாய்மொழி தமிழ், இணைப்பு மொழி ஆங்கிலம், மூன்றாவது மொழியாக இந்தியை கொண்டு வர வேண்டும் என நம்ம போராடுறோம். இந்தியை திணிக்கிறானே நம்ம போராடுறோம். நான் கேட்குறேன், ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை சட்ட அங்கீகாரம் கொடுப்பான்? ஒரு மாநிலத்தில் ஹிந்தியை தாய்மொழியாக பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு இணைப்பு மொழி ஆங்கிலம், இருமொழி கொள்கை அங்கே வந்து விடுகிறதா? அப்ப மும்மொழி கொள்கையை செயல்படுத்தினால் அங்கு மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருவான். புரியுதாப்ப? அவன் நோக்கம் ஹிந்தி கிடையாது. ஹிந்தி மொழியை மூன்றாவது மொழியாக கொண்டு வருவதன் நோக்கமே சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும். அப்ப முதல்ல ஹிந்தி பேசுகிற மாநிலத்தை மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருவான். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல தமிழ் பேசுகிற மாநிலம், தெலுங்கு பேசுகிற மாநிலம், மலையாளம் பேசுகிற மாநிலத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவான். அது எப்படி கொண்டு வருவான்னா, 8ஆம் வகுப்பு வரை தான் தாய்வழி கல்வியை புதிய கல்விக் கொள்கையில் படிக்க முடியும். என்னது? 8ஆம் வகுப்பு வரை தான் தாய்மொழி கல்வியை புதிய கல்விக் கொள்கையில் படிக்க முடியும். பிறகு இணைப்பு மொழியாம் ஆங்கிலம், மூன்றாவது மொழியாம் ஹிந்தி, இவற்றில் தான் மேற்படிப்பை தொடங்க முடியும். இது புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. அதற்குரிய முன்னோட்டம் தான் மும்மொழி கொள்கை. நம்மகிட்ட 3 மொழி இருக்கு, தமிழ், இணைப்பு மொழி, ஆங்கிலம். மூன்றாவது மொழியை எந்த மொழி வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம். அது இந்தியை தேர்ந்தெடுக்க, மலையாளத்தை தேர்ந்தெடுத்துக்க, பிரெஞ்சை தேர்ந்தெடுத்துக்க, எதெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம். இது நம்முடைய கல்விக் கொள்கை. ஆனால் ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் ஹிந்தி தாய்மொழி, இணைப்பு மொழி ஆங்கிலம், மூன்றாவது மொழி சமஸ்கிருதம். மெல்ல மெல்ல வருவான். மெல்ல மெல்ல வந்து இந்தியா முழுவதும் சட்ட அங்கீகாரத்துடன் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவான். அதுதான் அவரோட நோக்கம். இது புரியாம நம்ம ஹிந்தி மொழி திணிப்பு என போராடி பேசிக்கொண்டு தொண்டை தண்ணி பத்தி போகிறது. RSS திட்டமே தொலைநோக்கு திட்டம். 20 ஆண்டுகளுக்கு பின்பாக என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பவே செயல்படுத்த கொண்டாந்துருவான். அதைத்தான் இப்ப மும்மொழி கொள்கை என சமஸ்கிருதத்தை திணிக்க ஹிந்தியை தாய்மொழியை கொண்டு வர்றான், சட்ட அங்கீகாரத்துடன் கொண்டு வர்றான். நன்றி.